ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் செய்யுது. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 6ஆம் வகுப்பு இயல் 9 இதை பற்றி தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி கொடுத்த எல்லா பிடிஎஃப்க்கான நோட்ஸுக்கும் ரிவிஷன் பர்பஸாக ஒரு சில விஷயங்கள் மட்டும் திருப்பியும் நான் ரீகலெக்ட் பண்ணுறேன். அப்படிங்கும்போது நீங்கள் படிக்கும்போது ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணிக்கோங்க. நான் வந்து சாம்பிளுக்கு அங்கங்கே ஒரு சில ஏரியா நான் டச் பண்ணுறேன். ஸோ அது பார்க்க மூலிமா நீங்கள் திருப்பியும் அதை ரிவிஷன் பண்ணணும், நம்மளுக்கு மறந்துடுச்சு பார்க்கணுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். ஸோ இதுதான் பிளான். இனிமேல் வரக்கூடிய வீடியோஸில் இதுக்கு முன்னாடி இது பண்ண கொடுத்த நோட்ஸையும் நான் ரெஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொடுத்த இதுக்கு முன்னாடி கொடுத்த நோட்ஸ் இல்லாமல் புதுசாக கொடுக்குற நோட்ஸையும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ இதுதான் ப்ராசஸ்ஸு. ஸோ அதனால் ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு இயல் நான் கொடுக்குறேன் அப்படின்னா மேக்ஸிமம் நீங்கள் ஓனாகவே படிச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். தமிழ் பொறுத்தளவுக்கும் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாலாம் இருக்காது. இதே நீங்கள் வீடியோஸ் பார்க்கும்போது அதை ரிவிஷன் பண்ணணும். நான் ஒரு சில விஷயங்கள் இது என்னன்னு சொல்லி கேட்டுட்டு அதுக்கு ஆன்சர் சொல்லுவேன். அப்படிங்கும்போது உங்களுக்கு மறந்துருச்சுன்னா சரி நம்ம ரிவிஷன் பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இனிமேல் வரக்கூடிய எல்லா வீடியோஸ்லையும் இந்த மாதிரி பிளான் பண்ணி கொடுக்குறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாமே ஒரு 30 செகண்ட்ஸ் to 1 minute எல்லா இயலும் நான் முடிச்சிடுறேன். அப்படிங்கும்போது மொத்தமாக ஒரு 10 minutes முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 minutes புது இயலை பார்க்கலாம். ஸோ இன்பத்தமிழ் பாடலில் செம்பயிர், செம்மை கூட்டல் பயிர், நான் சாம்பிளுக்காக எல்லாத்துலேயும் 1, 2 அந்த மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஆனால் நீங்கள் படிக்கும்போது ஃபுல்லாக படிச்சுக்கோங்க ரிவிஷன் பண்ணும்போது. மேதினி, உலகம், ஊழினா நீண்டதொரு காலப்பகுதி, யுகம்னு சொல்லலாம். செந்தமிழ், செம்மை கூட்டல் தமிழ். பெருஞ்சித்தனான் இயற்பெயர் மாணிக்கம். என்று பிறந்தவள் என்று உணர்ந்த இயல்பினலாம் எங்கள் தாய்னு சொன்னது வந்து பாரதியார். பூவோட நிலை 7. முதலை குறுந்தொகையில் இருக்குது. வெள்ளம் பதிற்றுப்பத்தில் இருக்குது. எனும் சொல்லின் பொருள் விலங்கு. சீரிழமை, சீர்மை கூட்டல் இளமை. நெடுவெல்லூசி, நெடுவசி பறந்தவடு என்ன நூல்னா பதிற்றுப்பத்து. புலனம், வாட்ஸ்அப், இடஞ்சொல்லி ஆன்டி கிளாக் வைஸ். அடுத்து டே 2க்குள்ளது மேரு, இமயமலை. திங்கள் ஞாயிறு மலை, இயற்கை வர்ணிப்பது வந்து சிலப்பதிகாரம். அதை இயற்கையை வாழ்த்தாக பாடுவது. அடுத்து வந்து சித்தம்னா உள்ளம். முத்துச்சுடர் போல அப்படின்னா நிலா ஒளி. தூய நிறத்தில்னா மாடங்கள். சித்தம் மகிழ்ந்தினா தென்றல். இந்தியாவின் பறவை மனிதர் சலீம் அலி. வேதியுரங்கள், வேதி கூட்டல் உரங்கள். பறவைகள் வலசை போவதை பற்றி பாடின தமிழ் புலவர் வந்து சத்திமுத்த புலவர். அடுத்து முதல் எழுத்து 2 வகைப்படும். உயிரெழுத்து, மெய்யெழுத்து. மொத்தம் 30 இருக்குது. சார்பெழுத்து 10 வகைப்படும். திருக்குறளில் பார்த்தீங்கன்னா அன்பிலார் எல்லாம் தமக்குடையர், அன்புடையோர் என்பும் உயிரியர் பியர் இருக்குது. செய்யினா வயல்னு அர்த்தம். நாலடியார் வந்து 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. நாய்க்கால் சிறுவிரல் போல்னு வர்றது நாலடியார். கூந்தங்குளம் எங்கே இருக்குது? திருநெல்வேலியில் இருக்குது. அடுத்து 3rd PDF உள்ளது. கடலோட வேறு பெயர் ஆற்களி, ஆழி, அழுவம், முன்னீர், பறவை, இதெல்லாம் வந்து பௌவம், இதெல்லாம் கடலோட வேறு பெயர். திங்கள் என்பதன் பொருள் நிலவு. புல்லுனா பறவை. அணுகு, விலகு, ஐயம், தெளிவு, ஊக்கம், சோர்வு, உண்மை, பொய்மை. வானை அளப்போம்னு சொன்னது, கடல் மீனை அளப்போம்னு சொன்னது பாரதியார். நீலம் கூட்டல் வான், நீலவான்.
சோஃபியா ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு சவுதி அரேபியா. இதெல்லாம் ஞாபகம் இருக்கா படித்ததெல்லாம்? கம்ப்யூட்டரோட தமிழ் சொல் பார்த்திங்கன்னா கணினி. மடவார்னா பெண்கள். மனைக்கு விளக்கு பெண்கள். கடிகைனா அணிகலன். கோழியை கேட்டால் ஆணம் காய்ச்சுவாங்க. ஆணம்னா குழம்பு. ஓடனா வர. பொத்தல்னா துளை. தேசம் நாடு. ஆத்திச்சூடி கொன்றை வேந்த நல்வழி எழுதினது ஔவையார். தூற்றும்படினா இகழும்படி. தலைவர்களை உருவாக்குபவர் காமராஜர். கருப்பு காந்தி பெருந்தலைவர்னு அழைக்கப்படுறாரு. நூலகவியலின் தந்தை அரங்கநாதன். மின் படிக்கட்டுனா எஸ்கலேட்டர். மின் தூக்கினா லிஃப்ட்டு. ஆற்றவும் கற்றார் அறிவுடையாருங்கிறது பழமொழி 400. ஸோ இதோட ஆசிரியர் யார்? பழமொழி 400 ஆசிரியர் முன்றுரை அரையனார். ஆறு என்பதன் பொருள் என்னாவும் இருக்குது. ஆறுனா வந்துட்டு ஆறையும் குடிக்கும். காவிரி ஆறு, வைகை அந்த மாதிரி. வழியையும் குடிக்கும். தணிக்கிறது. ரிப்பீட்டடாக கேட்டே இருப்பாங்க. இரு பொருள் தருக. இல்லைன்னா பல பொருள். ஒரு சொல் வந்து பல பொருள் தரக்கூடியது. ஆசாரக்கோவை ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். பிறரிடம் நான் இன்சொல் பேசுவேன். பிற நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்துக் கொள்வது பொறை. முக்கடினா மாப்பழா வாழை. திருவள்ளுவர் நாள்னா தை முதல் நாளில் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குது. தை 2ஆம் நாள் திருவள்ளுவர் நாளாக இருக்குது. சிற்பக்கலை வடிவமைப்புகள் 4 வகை. அது எல்லாமே இருக்கக்கூடிய ஒரே இடம் மாமல்லபுரம். மயங்கொலிகள் மொத்தம் 8. பனினா வேலை. இந்த பனினா குளிர்ச்சி. வானம்னா இந்த வானம்னா வெடி. வானம்னா ஆகாயம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பயன் கூட்டலிலா பயனிலா. இந்த தலைனா உறுப்பு இல்லை முதன்மைன்னு சொல்லலாம். இந்த தலைனா புல் இலை. இந்த தலைனா கட்டுதல். இந்த கலைனா வித்தை. இந்த கலைனா மூங்கில். இது களை எடுக்கிறது. வயலில் களை எடுத்தல். அலை கடல் அலை. இந்த அலைனா புற்று. இந்த அலைனா கூப்பிடு. அடுத்து 6th PDF. மரம் வீரம் சமர்போர். பெருமை கூட்டல் வானம் பெருவானம். அடிக்கும் கூட்டல் அலை அடிக்கும் அலை. பாலோடு வந்து கூலோடு பெயரும். குறுந்தொகை குறிப்பிடுது. இதெல்லாம் மறந்துடும். நல்லா படித்து வச்சுக்கோங்க. கொள்ளுவதும் மிகை கொள்ளாது. கொடுப்பதும் குறைபடாது. பட்டினப்பாளையில் குறிப்பிடுறாங்க. சுட்டெழுத்து வினா எழுத்து. ஆ இ உ 3 சுட்டெழுத்து. வினா எழுத்து மொத்தம் 5. ஏ யா ஆ ஓ ஏ. புதிய விடியல். இது எங்கள் கிழக்கு. இதெல்லாம் தாராபாரதியோர் எழுதினது. தேசம் காத்த செம்மல்னு அழைக்கப்படுறது பசும்பொன் முத்துராமலிங்க. கவிநாயகன் அழைக்கப்படுறது தாராபாரதி. பேட்ரியாட்டிசம் நாட்டுப்பற்று.
சிறுமையுள் நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும். ஸோ மறுமைக்கான ஆப்போசிட் இம்மை. ஸோ திருக்குறளில் எதிர்ச்சொல்லும் பார்த்துக்கோங்க. மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுவர் பட்டுக்கோட்டை கல்யாணம். உழவன் உலத்தி, அரசன் அரசி. பிறமொழி சொல் பார்த்திங்கன்னா தனி குறிலுக்கு அடுத்து இரு வரும். தர்மம், நிர்வாகி. திருச்சியை ஆண்ட விசய ரகுநாத சொக்கலிங்கத்திடம் தலைமை கணக்கராக பணிபுரிந்தவர் தாய்மானவர். இவரோட பாடல்கள் தமிழ் மொழியின் உபநிதடம் அப்படின்னு அழைக்கப்படுது. மொத்தம் பெயர்கள் 6 வகைப்படும். இடுகுறி சிறப்பு பெயர் இதில் என்னன்னு கேட்டிருக்காங்க. வாழை. இன்டர்நெட், இணையம், ஸ்கூல், பள்ளி, சயின்ஸ், அறிவியல். தன்மை, முன்னிலை, படர்க்கை. ஓகே, இதுதான் 9th லெசனு. ஸோ இதை தான் நம்ம இப்போ டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஒரு 5 மினிட்ஸில் டக்குன்னு குயிக்காக சொல்லிடுறேன். தேசிய விநாயகனார். ஸோ 36 ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணிபுரிந்திருப்பார். கவிமணின்னு அழைக்கப்பட்டிருப்பார். ஆசிய ஜோதியை எழுதுனது வந்து தேசிய விநாயகனார். இவர் பார்த்திங்கன்னா எட்வின் அர்னால்ட் எழுதிய லைட் ஆஃப் ஆசியாங்கிற நூலை தழுவி எழுதியிருப்பார். அஞ்சினர், பயந்தனர், கருணை, இரக்கம், வீழும் விழும், ஆகாது முடியாது, நீள் நிலம், பரந்த உலகம், முற்றும் முழுவதும், மாறி, மலை, கும்பி, வயிறு, பூதளம், பூமி, பார் உலகம். இந்த பார் உலகம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. மேலினாலும் உலகம். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் கேட்டிருக்காங்க. மேதினி, பார் எல்லாமே உலகம்ங்கிற பொருள் வரும். புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் ஆசிய ஜோதி. நேர்மையாக வாழ்வை வாழ்பவர், எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொண்டவராக இருப்பார். ஒருவர் செய்யக்கூடாதது தீவினைகள். பிரித்தெழுது எளிதாகும், எளிது கூட்டலாகும். பாலை எல்லாம் பாலை கூட்டல் எல்லாம், இனிமை கூட்டல் உயிர் இன்னுயிர், மலை கூட்டல் எல்லாம் மலையெல்லாம். மனிதநேயம் பொறுத்தளவுக்கும் தமக்கென முயலா நோக்கான் பிறர்க்கென முயலுவர் உண்மையானே. இது சொன்னது வந்து புறநானூறுவர்கள். பாடிய பெயரை கண்ட போதெல்லாம் வாடினேன் வள்ளலார். அமைதிக்கான நோபல் பரிசு அன்னை தெரசா. கைலா சத்யாத்திரை பார்த்திங்களா, குழந்தைகளை பாதுகாப்போம் இயக்கத்தை தொடங்கியிருப்பார். அன்னை தெரசாவுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கிடைச்சிக்கும். தம் பொருளை கவர்ந்தவரிடம் அன்பு காட்டியவர் வந்து வள்ளலார். எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்தலும் மனிதநேயம். கைலா சத்யாத்திரை தொடங்கிய இயக்கம் வந்து குழந்தைகளை பாதுகாப்போம் இயக்கம். வள்ளலார் பசிப்பினி நோக்கியவர். கைலாச யாத்திரை குழந்தைகள் உரிமைக்கு பாடுபட்டவர். அன்னை தெரசா நோயாளிகளிடம் அன்பு காட்டியவர். முடிவில் ஒரு தொடக்கம். ஸோ இது பார்த்திங்கன்னா உறுப்பு தானம் பண்ணியிருப்பாங்க. ஹிதேந்திரன், அவங்களோட பேரண்ட்ஸ் பேர் வந்து அசோகன், புஷ்பாஞ்சலி. ஸோ இதயத்தையே கொடையாக வழங்கியிருப்பாங்க. அணி இலக்கணம் இயல்பு நவிர்ச்சி அணி, உயர்வு நவிர்ச்சி அணி. இயல்பு நவிர்ச்சி அணினா ஒரு பொருளின் இயல்பை இருக்கிற மாதிரியே இது பண்ணுறது. தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசு, இதுதான் எக்ஸாம்பிள். கவிமணி தேசிய விநாயகனார் பாடியது. ஸோ இதை எக்ஸாம்பிளாக கொடுத்துட்டு என்ன அணின்னு கேட்கலாம். அதே மாதிரி உயர்வு நவிர்ச்சி அணினா குளிர் நீரில் குடித்தால் கூதல் அடிக்கும் என்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாலாட்டு பாடல். ஸோ இதை கொடுத்தா உயர்வு நவிர்ச்சி அணி. அகர வரிசைப்படுத்துக அன்பு, ஆடு, இரக்கம், ஈதல், உயிர், ஊக்கம். ஸோ இது பண்ணிடணும். அடுத்து அணிகலன்கள் கேட்டிருக்காங்க. கம்மல், சூளாமணி, மோதிரம், சிலம்பு, வளையல், கடுக்கன். இதெல்லாம் கலைச்சொல் மனிதநேயம், ஹியூமனிட்டி, கருணை, மெர்சி, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை, டிரான்ஸ்பிளான்டேஷன், நோபல் பரிசு, நோபல் பிரைஸ், சரக்குந்து லாரி. ஸோ திருக்குறள் பொறுத்தளவுக்கும் அரண் வலியுறுத்தல், ஈகை, பெரியார் பிழையாமை, கொல்லாமை இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. இன்னா செய்யாமை. இது புக்கோட கடைசியல்னால் மொத்தமாக கொடுத்துருக்காங்க. அடுத்து இது பழைய புக்கு குற்றால குறவஞ்சி. இதில் வானரம்ங்கிறது ஆண் குரங்கு, மந்தினா பெண் குரங்கு. மரமும் பழைய குடையும்ங்கிறது எழுதுனது அழகிய சொக்கநாத புலவர்.
இவர் திருநெல்வேலி மாவட்ட தச்சனூரில் பிறந்தார். 19ஆம் நூற்றாண்டு. இரட்டுற மொழிதல்னு இரட்டுற மொழிதலை பிரிச்சுனா 2 கூட்டல் உர கூட்டல் மொழிதல். 6ங்கிறது நீரையும் எண்ணெயும் செல்லும் வழியும் குறிக்குது. ரிப்பீட்டடாக கேட்டே இருப்பாங்க. காலம் பார்த்திங்கன்னா 3 காலம்: இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். ஸோ ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு அது காலத்தை கொடுத்துட்டு இதை ஃபிட் பண்ண சொல்லலாம். இல்லாட்டி இது எந்த காலம்னு கேட்கலாம். நன்றாக தேர்வு எழுதினால் இறந்த காலம், மறுத்தான் இறந்த காலம், பார்த்து எழுதுகிறான் கின்றுலாம் நிகழ்காலம், கேட்பார் எதிர்காலம். நேற்றுனா படித்தேன், நான் வருவேன். அதுக்கப்புறமா அப்பா வந்ததும் திட்டுவார். அடுத்து இப்போது நான் படிக்கிறேன். பிழை திருத்தம் பார்த்திங்கன்னா ஒற்றுப்பிழை, குரில் நெடில், துணை எழுத்து பிழை, மயங்கொலி பிழை, ஒருமைப்பன்மை இதெல்லாம் வரும். ஒற்றுனா பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ இச்சு இதெல்லாம் ஒன்று எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருப்பாங்க, இல்லை கொடுக்காமல் இருப்பாங்க. அதை நம்ம கரெக்ட் பண்ணி எழுதணும். குரில் நெடில்னால் தண்ணீர் வரும், ஆனால் தண்ணீர்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ குரில் நெடில் வச்சு பிழை கொடுக்கலாம். துணை எழுத்து பொண்ணும் பதிலாக அந்த துணை எழுத்தை கட் பண்ணியிருக்காங்க. மயங்கொலி கல்லும் முள்ளும் இந்த இல்லு வரும். ஸோ மயங்கொலி வச்சு. ஒருமைப்பன்மை காற்று வீசியது. ஒருமைனா தூள முடியும், பன்மைனா நாள முடியும். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டே இருப்பாங்க. தங்கப்பனும் செல்லப்பனும் 2 பேரும் பள்ளிக்கு சென்றனர். ஏன்னா 2 பேர் இருக்காங்க, ஒருத்தர்னா தான் சென்றானுன்னு வரும். நாளைக்கு நான் ஊருக்கு போய், அதே மாதிரி காலத்தை வச்சியும் பிழை திருத்தம் பண்ணியிருப்பாங்க. நாளைக்குன்னா சேர்வேன்னு வரும், ஆனால் சேர்ந்தேன்னு கொடுத்துருக்காங்க. இது தப்பு, இது கரெக்டு. நேற்று பால் பொங்கியதுன்னு வரும், ஆனால் பொங்குகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. இதுவும். அடுத்து காவுங்காசா. இந்த தமிழன்கள் பார்த்துக்கோங்க. ஒன்று டேரெக்டாக இந்த எண்ணெய், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5னா என்ன, 7னா என்னன்னு கேட்கலாம். இல்லை 2 இது கொடுத்துட்டு 52 65னா என்னன்னு கேட்கலாம். இல்லாட்டி இந்த மாதிரி கொடுத்துட்டும் கேட்கலாம். தொழிலாளர் நாளை நீங்கள் தமிழன்களில் குறிப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ இந்த நாளெலாம் பார்த்து வச்சுக்கோங்க. இதுக்கான ரெஸ்பெக்டிவ் தமிழ் இதையும் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.